ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருசாஸ் கிச்சன். நான் உங்கள் ரூபி. வாங்க, இன்றைக்கு சுவையான அழகான மைசூர் பாக். நாங்கள் ஸ்ரீலங்காவில் செய்கிறது குறைவு. நான் இருந்துட்டு இடையிடையே செய்வேன். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் சீனி 1 கப் எடுத்திருக்கிறேன். பொருட்கள் எவ்வளவு வேண்டது இருக்க கவனிங்க. சீனி 1 கப், கடலை 1 கப், அடுத்த நெய் 1/2 கப், தேங்காய் எண்ணெய், சமையல் எண்ணெய் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இப்ப நீங்க நெய் தனியா உங்கள்ட்ட இருக்குமா இருந்தா 1 கப் நெய் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கப் நெய்யும் 1/4 கப் சமையல் ஆயில் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நெய் மட்டுமே 1/4 கப் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நெய் எவ்வளவு நீங்க சேர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு சுவை அதிகரிக்கும். அதை விட நீங்க இனிப்பு தேவையா இருந்தா சுகர்லயும் ஒரு 1/2 கப் கூட்டிக்கொள்ளுங்க. இப்ப உங்கள்ட்ட இருக்கு இவ்வளவு தான் இருக்குண்டா நெய்யை தனியா வச்சு செய்யுங்க. ஆனா 1 கப் நெய் எடுத்துக்கொள்ளுங்க. நெய் தனியா இருந்தா நல்ல சுவையா இருக்கும். இப்ப நான் ஒரு தேக்கரண்டி மேசக்கரண்டி நெய் விடுறேன். ஒரு மேசக்கரண்டி நெய் விட்டு போட்டு நான் வச்சிருக்கிற கடலை மாவை சாடையா பொண்ணு அந்த வாசம் வரும் மட்டும் வறுத்து எடுக்க போறேன். இது நான் கடலைமா கடலை வடை சுடுற கடலைய கிரைண்டர்ல போட்டு அரைச்சித்தான் எடுத்தேன். ஒரு 5 நிமிஷம் வறுக்க சாடையா நிறம் மாதிரி நல்ல வாசமா வரும். அந்த டைம் நீங்க இறக்கி கொள்ளலாம். ஆனா சில சில கட்டிகள் அந்த நெய் ஊத்துறதால கட்டி வரும். வறுத்து முடிய எடுத்துருக்க அரிச்சு கொள்ளுங்க. அரிச்சு கட்டி இல்லாமலுக்கு எடுங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வறுக்க எங்களுக்கு போதும். கன நேரம் நாங்க வறுக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படியே வாசம் வரும். நல்ல இதா நல்ல சந்தோஷமான நல்ல ஒரு இனிமையான ஒரு வாசம் வரும். அப்ப அந்த டைம்ல நீங்க அடுப்பை பண்ணிட்டு இறக்கி கொள்ளுங்க. பாருங்க, பரவட்டு வந்துட்டு. இதுக்கு கன நேரம் தேவையில்லை. நாங்க இது செய்யறதுக்கு நிறைய டைம் எங்களுக்கு தேவையே இல்லை. அதை எடுத்து அரிச்சு கொள்வோம். ஏன்னா பாருங்க, சின்ன சின்ன கட்டைகள் எல்லாம் இந்த நெய் ஊத்தினதால அப்படியே திரண்டு போய் கிடக்குற மாதிரி இருக்குது. அப்ப நான் அதை அரிச்சு போட்டு அரிக்க தெரியுதல்ல. அப்ப அதையெல்லாம் அமர்த்தி அமர்த்தி அரிச்சு எடுத்துருவேன். நீங்க கடையில வேண்டுற மாவும் பயன்படுத்தலாம். அப்படி மா இல்லாட்டி கொண்ட கடலையோ அல்லது வடை சுடுற அந்த கடலை பருப்பு எடுத்து கிரைண்டர்ல போட்டுட்டு அரைச்சி போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு கடலை மா கிடைக்கும். நாங்க முந்தி உரல்ல அடிக்கிறது, கொண்ட கடலையை வேண்டி உரல்ல அடிச்சுதான் கடலை மா எடுத்து மிக்சர் செய்கிறது. இப்ப ஈஸியா கடையில நாங்க போய் என்ன தேவையோ அத்தனையும் வேண்டிக் கொள்ளலாம். எல்லாம் அநேகமா எல்லா கடையிலையும் இருக்கும். அந்த அரிச்சு எடுத்து கடலை மாவை நாங்க நெய் எடுத்து வச்சிருக்கிறோம் தானே, அந்த நெய்யை ஊற்றி கரைச்சு கொள்வோம். இந்த நெய்யும் காணாது இது கரைக்கிறதுக்கு. நான் எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயில அரைவாசி எண்ணெயை ஊற்றி போட்டு எண்ணெயை சேர்த்து நான் கரைக்க போறேன். நெய்யையும் ஊற்றி எண்ணெயும் ஊற்றி கரைக்க போறேன். நீங்க நிறைய ஒரு கப் ஆயில் நெய் எடுத்திருந்தீங்களா இருந்தா உங்களுக்கு தாராளமா காணும். அடுத்தது டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க, இதுக்கு கொஞ்சம் காணாத தன்மை வருது. நான் எடுத்திருக்கிற அந்த எண்ணெயில கொஞ்சத்தை நான் சேர்க்க போறேன். சேர்த்து கரைச்சோடனே அது கரைவட்டுரும். நீங்க எண்ணெய் வேண்டாம், இன்னொரு 1/4 கப் எண்ணெய் கூடையும் நீங்க பயன்படுத்தலாம். நீங்க எண்ணெய் அல்லது நெய் எவ்வளவு கூட பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு இந்த மைசூர் பாகு சொப்டா வரும். வாயில வச்ச உடனே கரைஞ்சு போகக்கூடிய மாதிரி வரும். நாங்க எண்ணெயை குறைச்சிட்டோமா இருந்தா கொஞ்சம் தன்மையா வரும். அதுவும் ஒரு சுவையாத்தான் இருக்கு. இந்த அளவு எண்ணெய் எனக்கு மிஞ்சி இருக்கு. இந்த எண்ணெயை சுட வச்சு கொள்ளுங்க. பக்கத்துல இப்ப நாங்க செய்யற இதுல 2 அடுப்பு இருந்தா ஒரு அடுப்புல பாகு காய்ச்சுவோம், அடுத்த அடுப்புல இதுல மிகுதி எண்ணெயையும் சூடாக்கி கொள்ளுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்பதான் இதுக்குள்ள விடைக்கு சரியா வரும். இப்ப பாருங்க, நான் இதுக்குள்ள சீனியை கொட்டி பாகு காய்ச்ச போறேன். பாகு ஈஸி. ஆனா நீங்க கவனமா ஒரு கம்பி பதம் வரும் மட்டும் காய்ச்சி கொண்டா சரி. அப்படி கையில நீங்க தொட்டிட்டு கையை பாக்க ஒரு கம்பி வரணும். நான் செய்து காட்டுறேன். பிறகு பாருங்க. இப்ப நான் அடுப்புல சீனியை போட்டுட்டு ஒரு கப், இந்த கப்ல 1/2 கப் எடுத்து, ஒரு கப் எடுத்து போட்டு அதுல 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1/2 கப் தண்ணி எங்களுக்கு போதுமானது. நீங்க ஒரு கப் தண்ணியை விட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் கூட எடுக்கும்.
இந்த இருக்கு இவ்வளவு எண்ணெயும் எனக்கு மிஞ்சி இருக்கு. இதை நான் என்ன செய்ய போறேன், சூடு பண்ண போறேன். பிறகு எண்ணெய் சுட சுட கொஞ்சம் இருந்தா நல்ல, அதால எண்ணெயை சூடு பண்ண போறேன். இப்ப எண்ணெய் அடுப்புல வச்சுட்டு நல்ல ஸ்லோவில் வச்சு விட போறேன். ஸ்லோவில் வச்சா சாடையா சூடாகி கொண்டே அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அவர் அங்கால இருக்க, நான் இங்கால அடுப்புல பாக காய்ச்ச போறேன். காய்ச்சிட்டு வாங்க, அப்படியே நுரைச்சு கொண்டு வரும். சீனி முழுக்க கரைஞ்சு நுரைச்சு கொண்டு வரும். இங்க சில பாகு நல்லா உருகிட்டா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொள்ளலாம். பிறகு ஒரு கம்பி பதத்துக்கு நாங்க எடுக்கலாம். அது உங்களோட திறாம பாருங்க. நுரைச்சண்டை வந்துட்டு இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தொட்டு பாருங்க, அப்படியே ஒரு கம்பி தெரியும். இப்ப எனக்கு இல்ல, அதால நான் அங்கால வச்சு காட்டுறேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் காய்ச்சோம். இன்னும் கொஞ்சம் ஒரு இது பாக வாரத்துக்கு எனக்கு ஒரு 6-7 நிமிடங்களுக்குள்ள அவ்வளவுதான். கன நேரம் எடுக்கல. அதால நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் தொட்டு பார்ப்போம். தொட்டு பார்த்தா பாகுப்பதம் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இழுக்க ரெண்டு கையை ரெண்டு விரலையும் தொட்டு போட்டு அப்படி இழுக்க ஒரு நூல் மாதிரி வரும். அதை விட இருக்கினா 2 கம்பி வந்துட்டு, 2 கம்பி எங்களுக்கு வரக்கூடாது. எங்களுக்கு ஒரு கம்பி தான் தேவை. அந்த ஒரு கம்பி பதம் வரைக்க நாங்க கரைச்சி வச்சிருக்கிற வெங்காயமா அதை நாங்க இதோட சேர்க்கணும். பாருங்க, அப்ப தெரியுது, அந்த ஒரு கம்பி தெரியுது பாருங்க. ஒட்டிட்டு 2 கையும் கிட்ட கொண்டு போயிட்டு அப்படி கேட்க ஒரு நூல் மாதிரி வரும். அவ அப்படி வார அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்வோம், கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை நாங்க இதுக்கு ஊத்திக்கணும். அதுதான் அங்கால இந்த வேலை முடிஞ்சது. இவ்வளவுதான் வேலை. நல்ல சுவையான வாய்க்க வச்ச உடனே அப்படியே கரைஞ்சு போற அளவுக்கு வந்திருக்குது இந்த மைசூர் பாகு. ஸ்ரீலங்கா நாங்க செய்யறது குறைவு. வடை சுடுவினம், வேற இதுகள் எல்லாம் செய்வினம். இந்த மைசூர் பாகோ அதில் செய்யறது இல்லை. ஆனா தொதல் செய்து கொள்ளுவேன் நாங்க கூடுதலாக. இது நான் இடையே செய்கிறது. இடையிடையே செய்து வச்சா வீட்டை கூடுதலா விரும்பி சாப்பிடுவாங்க. அதால நான் செய்கிறேன். ஆகவே உங்களுக்கும் அதை நான் செய்து காட்டுறேன். பாருங்க, சீனியும் சீனிப்பாகும் கடலை மாவும் கொஞ்சம் இறுகிற தன்மைக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செய்திருக்க நல்லா இறுகிற மாதிரி வரும். அந்த சந்தர்ப்பத்துல நாங்க அங்கால எண்ணெயை சூடாக்கி வச்சிருக்கிறோம் தானே, எக்ஸ்ட்ராவா இருக்கு அந்த எண்ணெய், அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொள்ளுவோம். சேர்க்க அப்படியே நிறம் மாறி ஒரு பொங்கி கொண்டு வர மாதிரி பவுல்ஸ் பவுல்ஸா வரும். அப்ப அவ்வளவு எண்ணெயும் நாங்க சேர்த்து முடிய இதை நாங்க இறக்கி கொள்ளலாம். எவ்வளவு ஈஸி, கொஞ்ச நேரத்துக்குள்ள சுவையான அழகான மைசூர் பாகு எங்களுக்கு கிடைச்சிடும். வாய்க்குள்ள வச்ச உடனே என்ன செய்யுது, இந்த மைசூர் பாகு கொஞ்சம் ரப் தன்மைகள் இல்லாமலுக்கு கரைஞ்சு போகுது. நாங்க ஒயிலின் அளவு எண்ணெயோட அளவை குறைச்சமா இருந்தா கொஞ்சம் கடினத்தன்மையான மைசூர் பாகு வரும். அதுவும் வித்தியாசமான சுவையில இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு செய்து காட்டுறேன். அதுல 2 கலர் வந்த மாதிரி இருக்கும். இது தனியா ஒரு கலராத்தான் தெரியும். அப்படியே ஊத்துங்க. இந்த டைம்ல அடுப்பை நீங்க நல்லா குறைச்சு கொள்ளுங்க. முதல் நீங்க சீனி பாகு காய்ச்சிக்க மீடியத்துல வச்சிருக்கலாம். பாகு காய்ச்சி வந்து மாவை ஊத்தி காய்ச்ச துவங்கிக்க அடுப்பை குறைச்சு கொள்ளுங்க. நான் எல்லாம் குறைச்சிட்டேன். அவ்வளவு எண்ணெயும் ஊத்தி முடிய நான் ஓஃப் பண்ணி போட்டுதான் கொஞ்ச நேரம் கிண்டினேன். அப்படி செய்து கொள்ளுங்க. எங்களோட சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடுப்பை கூட்டியோ குறைச்சோ நீங்க பயன்படுத்தி கொடுங்க. பாருங்க, எண்ணெயை ஊத்த நிறம் மாறிக்கொண்டு வருகிறது. கொஞ்சம் டார்க்கா இருந்தாலும் அப்படியே நல்ல நுரைச்சு கொண்டு அந்த நுரையா வரும். பவுல்ஸ் உள்ளுக்குள்ள பவுல்ஸ் இருக்கிற மாதிரி அப்படியே வரும். இந்த டைம்ல எண்ணெயை ஊற்றி முடிய ஒரு கலரை போட்டு இறக்கினா ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா கீழே பாருங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை ஒருக்கா நீங்க லைக் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. இந்த தீபாவளிக்கு எங்கட ஸ்ரீலங்காவை சேர்ந்த எல்லோரும், உலகத்துல இருக்கிற எல்லாரும், உலக மக்கள் அனைவரும் இந்த மைசூர் பாகு செய்து சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்களா இருந்தா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.
பண்றதோட நின்று கொள்ளாமலுக்கு உங்களோட அபிப்பிராயங்களை காமெண்ட் மூலம் தெரிவிங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க அப்படியே நுரைச்சு கொண்டு வருது. முதல் இருந்ததை விட கொஞ்சம் கூடின மாதிரி வருது. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்க கிண்ட முதலே ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அதுக்குள்ள எண்ணெய் பூசி வச்சிருக்கணும். நான் மாஜரின் பூசி வச்சேன். அந்த மாஜரின் பூசின இந்த தட்டுக்குள்ள நான் இறக்கிட்டேன். இனி உடனே விட்டாதீங்க, கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறக்கூடாது, கொஞ்சமா முக்கால் பதம் ஆற மட்டும் நீங்க அப்படியே வையுங்க. இறக்கின உடனேயே நீங்க இதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்துக்கு போட்டிருக்கணும். கொஞ்ச நேரம் வச்சாலே இறுக்கிடும். அங்க பாருங்க, நான் கொஞ்ச நேரம் வச்சு நான் அப்படியே இறுக்கிட்டு நான் வலிச்செடுக்கிறதுக்கு இடையில. அப்ப நீங்க உடனேயே இந்த எண்ணெய் பூசின ஒரு பாத்திரம் வந்து ரெடியா வச்சிருக்கணும். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், உடனே வெட்டி எடுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், முக்காவாசி ஆறினா பிறகு சாடையான இளம் சூடு அப்படி இருக்கும். அந்த டைம்ல வெட்டுறது இன்னும் ஈஸியா இருக்கும், அப்படியே சுகமா இருக்கும். வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. வெட்டி எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது, பிரச்சனை முடிஞ்சது. நல்ல நாங்க கடைகள்ல போனா கூட எங்களுக்கு இப்படி மைசூர் பாகு கிடைக்காது. மண்ணால தேடினா கிடைக்காது. யாழ்ப்பாணத்துல தேடினா எங்கேயாவது ஒரு கடையில இருக்கும். மற்றும்படி கடைகள்ல கூட மைசூர் பாகு இங்க இருக்கிறது இல்ல. வேண்டி சாப்பிடுறதே குறைவு நாங்க. அதால நீங்க வீட்டை செய்யுங்க, வித்தியாசமா இருக்கும். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா ஏதோ வித்தியாசமா செய்து தந்திருக்கிறான்னு போட்டு விரும்பி சாப்பிடுறாங்க. உங்களை எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. இந்த மைசூர் பாகை செய்யுங்க, வீட்டுல எல்லார்ட்ட பாராட்ட பெறுங்க. நீங்க என்ன பாராட்டு பெற்றீங்கன்றதை எனக்கு கமெண்ட் மூலம் தெரிவிங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ.